ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அது நம்ம சஞ்சு சாம்சன் மாதிரி தான்ப்பா யூஸ் பண்ணோம். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கருத்து வித் கண்ணம்மாவோட இன்ட்ரோ கொடுத்துருவோமா? வணக்கம், நமஸ்தே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருத்து வித் கண்ணம்மா வித் மீ விஜே சக்தி பிரியா. எஸ், ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ரீசன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மேட்சஸ்ல வந்து நம்ம சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வந்து மத்த பிளேயர்ஸ்க்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த சான்ஸோ வந்து கிடைச்சிருக்காது. அந்த தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போறது, இல்ல அவுட் ஆஃப் த கிரவுண்ட்ல இருக்க வேலைகள்லாம் பாக்குறது, இதுதான் வந்து சஞ்சு சாம்சன் அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம லைஃப்லயும் நம்மளுடைய டேலண்ட், நம்மளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனா வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கிட்ட வேணாம்ப்பா அப்படின்னு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு நம்ம டேலண்ட் தெரியாம அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சே இவன் மேல வந்துடக்கூடாது, இல்ல இவன் மேல வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் ஒன் ஃபைன் டைம் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வீடு தேடியே வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சஞ்சு சாம்சனுக்கு அப்படிதான் வந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு யூஸ் பண்ணி 97 ரன்ஸ் கொடுத்து நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சாரோ, அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரவங்க வந்து இவகிட்ட நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரீசன் நம்பர் 1. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த விக்ட்ரி இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப அக்ரஷனாக வந்து எதுவும் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு தேங்க் காட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பார் அவர். ஸோ அதே தான், நம்ம ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்மளுடைய கோல் ரீச் பண்ணிட்டோம், நம்மளுடைய லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரொம்ப தலைக்கணம் பிடிச்சி ரொம்ப ஓவராக சீன் போடக்கூடாது. அதுதான் வந்து சொல்கிற விஷயம். ஸோ நம்மளும் வந்து எப்போவுமே வந்து ஓகே ஜெயிச்சிட்டாலும் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த 2 விஷயங்கள் நான் சஞ்சு சாம்சன் கிட்ட கற்றுக்கிட்டேன். நீங்கள் இந்த மேட்ச்சில் என்ன கற்றுக்கிட்டீங்க, இல்லை சஞ்சு சாம்சன் கிட்டே என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து முடிச்சது கருத்து வித் கண்ணம்மா வித் மீ விஜே சக்தி பிரியா.